முதல்ல புரிஞ்சுங்க. அதாவது தாவேகா அல்லாத வேறொரு கட்சி தனித்து நிற்பது அப்படிங்கிறது கண்டிப்பாக தற்கொலைக்கு சமம், திமுக உட்பட. ஓகே. ஆனால் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் தனித்து நிற்பதுங்கிறது அந்த கட்சிக்கு பலம். அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். சில பேர்லாம் என்ன சொல்கிறாங்க, தாவேகா தனித்து நிற்கலை, தனித்து விடப்பட்டது அப்படிங்கிறாங்க. அது அவங்கள ரொம்ப குறைச்சி மதிப்பிடுவதற்கு சமமான வார்த்தை அது. தாவேகா தனித்து நிற்பது தான் எல்லா காலத்திலும் சிறந்தது. அதுவும் முக்கியமாக அவர்கள் சந்திக்கிற இந்த முதல் தேர்தலில் அவர்களுடைய பலத்தை நிரூபிப்பதற்கான ஒரு அரிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுதான் முக்கியமான விஷயம். அவர்களே ஆசைப்பட்ட மாதிரி இப்போ காங்கிரஸே தாவேகா கூட்டணிக்குள் வந்திருந்தாலும் எதிர்காலத்தில் அவர்கள் வெற்றி அடைந்தால் அந்த வெற்றியில் காங்கிரஸுக்கு நீங்கள் பங்கு கொடுக்கணும். இன்னும் சொல்லப்போனால் எங்களால் தான் இவர் ஜெயிச்சாருன்னு கூட காங்கிரஸ் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி எந்த கட்சியும் இல்லாமல் தாவேகா தனித்து நிற்பதுங்கிறது அந்த கட்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு, வரம். ஆனால் அதை இவங்க எப்படி பயன்படுத்திக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, 234 தொகுதிகளுக்கு இவங்ககிட்ட வேட்பாளரே இல்லைன்னா சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு அபத்தமான கருத்து. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய் கட்சியில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க. என்ன அதில் பல பேர் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காதனால துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா, இன்றைக்கு தேர்தலின் வெற்றியை தீர்மானிப்பது வாக்குகளுக்கு கொடுக்கப்படுகிற பணம். அதை தாவேகா கொடுக்காது. விஜய்கிட்ட பணம் இருக்குது, ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் 5000 10,000 கொடுக்குற அளவுக்கு அவர் ஒன்றும் கொள்ளையடிச்சு வச்சிடல. உழைத்து சம்பாதித்த பணம் தான் அதை அப்படியெல்லாம் அள்ளி இறைச்சிட மாட்டார், அப்படி கொடுக்கவும் மாட்டாங்க. அது ஒன்று தான் அந்த கட்சிக்கான ஒரு சின்ன பலவீனமாக நான் பார்க்குறேன். பட் அதே நேரம் இன்னொரு விஷயத்தை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். மற்ற கட்சிகள் பணம் கொடுக்கலன்னா அந்த கட்சிக்கு வாக்கு கிடைக்காது. ஆனால் தாவேகாவை பொறுத்தவரை பணம் வாங்கிட்டு தான் இந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு யாரும் இல்லை. இன்றைக்கி தாவேகாக்கு ஒரு பெரிய செல்வாக்கு யார்கிட்ட இருக்குன்னா இளைஞர்களிடமும் பெண்களிடமும் இருக்குது. அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு ஓட்டு போட தயாராக இருக்காங்க, நீங்கள் பணம் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி. அதனால் அது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. பட் அதே நேரம் பார்த்திங்கன்னா சில இடங்களில் அது ஒரு பிரச்சனையாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது.